டேய் மச்சான், வாழ்க்கை யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காதுடா. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இதில் அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி பேசிட்டான்னு வேற வாய் வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் உன்னை முன்னேற விடாமல் ஸ்டாப் பண்ணுறான். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுப்பின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தா என்னை ஃபாலோலாம் பண்ண வேண்டாம். ஐடி நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ. வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 48. வழக்கம் போல் காலையில் ப்ரீ ஒர்க் அவுட் மீட்டெல்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போன கையோடையே கலக்க வேண்டியதெல்லாம் கலக்கிட்டு ஒர்க் அவுட்டுக்குள்ளார இறங்கிட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுனா லெக் ஒர்க் அவுட்டு தான். அதை போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளார நடுவில் நம்ம வெட்டிக்கிளி வேறு ஜிம்முக்கு வந்துட்டான். நம்மளை தொந்தரவு பண்ணுறதே இவனுக்கெல்லாம் வேலை. இந்த ஒத்த ரோசா, இந்த பாதாம் பிசினு, இந்த வெட்டிக்கிளிக்கெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம மக்கள் ஆகிட்டு போயிட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எப்படியா அப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளார இந்த ஒத்த ரோசா வேற. இவனை நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எப்படியோ ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ண கையோடைய வீட்டுக்கு வந்து மதியத்துக்கு தேவையான சீச்சி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரணுங்க. பாய் பாய்.